ஸ்கூல் டைம். எல்லா பிள்ளைகளுமே ஒரு 8 மணிக்கே கிளம்பி போகிறாங்க. இப்போ சென்னையில் நிறையா பிள்ளைகள், அதாவது ஒரு 5ஆம் வகுப்பு வரை ஒரு வேன் வச்சு தான் போகிறாங்க, ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. என்னுடைய பேர பிள்ளைகளும் அப்படி தான் வேனில் தான் போகிறாங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா வீட்டுக்கு பக்கத்திலே உள்ள ஸ்கூலில் அந்த பெற்றோர்கள் தேர்ந்தெடுப்பதில்லை. நல்ல ஸ்கூல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்ந்தெடுத்த ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அப்படிலாம் இருக்குது. நான் படித்த காலம் கிராமத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூல், நடந்தே போயிட்டு நடந்தே வந்துடுவேன். ஆனால் இந்த ஹை ஸ்கூல் போகும்போது சுமார் ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே நடந்தே தான் போகணும். அந்த 3 கிலோமீட்டரும் பெருசாக ஒன்றும் புத்தகங்கள் இருக்காது. கொஞ்சம் புத்தகம் இருக்கும், சாப்பாடு பை இருக்கும். அப்படித்தான் போனேன் நான். என்னுடைய இளமை காலத்தில் 10ஆம் வகுப்பு வரை தினமும் நடந்து போவேன். கையில் வேறு சாப்பாடை தவிர காசு கீசு எதுவுமே இருக்காது. என்னுடைய இளமை காலம் அப்படித்தான் போனது. 10ஆவது படிக்கும்போது ஒரு மேத்ஸில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நல்லா அப்படின்னு என்னுடைய அப்பா கிட்ட சொன்னேன். அப்படி உடனே எனக்கு ஒரு ரேலி சைக்கிள், செகண்ட் ஹேண்டு, புதுசெல்லாம் கிடையாது, செகண்ட் ஹேண்டு ஸ்கூல் இது சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே கிராமத்தில் அந்த சின்ன ஸ்கூல் இது இருக்கு இல்லையா, சைக்கிள், அதில் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கும் போதே அங்கேருந்து போய் வயலில் விழுறது, ஏந்திரிக்கிறது அப்படியே இருந்து பழகியாச்சு. அப்புறம் இந்த குரங்கு பெடல் போட்டு பழகியாச்சு. இப்போ முழுசாக அந்த பெரிய சைக்கிள் அப்படி பழகியாச்சு. அப்போ அந்த 10ஆவதுலேருந்து 11ஆம் வரைக்கும், அப்போ அதுதான் எஸ்எஸ்எல்சி 11th, அது வரைக்கும் சைக்கிளில் போனது. அப்போ யூனிஃபார்மெலாம் கிடையாது. நாங்கள் படித்த முனிசிபல் ஹை ஸ்கூல் கொரநாடு, மயிலாடுதுறை, யூனிஃபார்ம்லாம் கிடையாது. நாங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போவோம். ஸ்லிப்பரே கிடையாது, ஸ்லிப்பரே இல்லை. எங்கள் மாமா ஒருத்தர் சிங்கப்பூர்லேருந்து கொண்டாந்து கொடுத்தாரு. அந்த செருப்பை போட்டுக்கிட்டு தான் போனேன். அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சு சைக்கிள் தான். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். சென்னைக்கு 1974 வந்தேன். அப்போ எனக்கு வயசு 19 வயசில் முடிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டேன். என்னுடைய பயணம் அப்படி தான் தொடங்குச்சு. 65 வயசு வரைக்கும் வேலை பார்த்தேன். இப்போ ஓய்வு, வீட்டிலே இருக்கிறேன். இந்த பிள்ளைகளெல்லாம் கொண்டு போயிட்டு, நான் என்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தேன். இப்போ பேர பிள்ளைங்களை சேர்க்குற கடமை வந்துடுது. எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இதெல்லாம் ஒரு கடமையாக மாறிவிட்டது. ஸோ பிள்ளைகளை அனுப்புறதுக்காக வந்தேன். அவங்களாம் வேனில் போயிட்டாங்க. என்னுடைய அனுபவத்தை என்னுடைய யூடியூப் சேனல் வழியாக தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை